இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாத சிறப்பு பதிவாக புரட்டாசி மாத சனிக்கிழமை சிறப்பும் விரத முறைகளையும் பற்றி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் பெருமாளுக்காக எடுக்கப்படும் விரதமாகும். திருவோண நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து புரட்டாசி மாதத்தில் பெருமாள் சீனிவாசன் என்ற திருநாமத்தில் இந்த பூமியில் அவதரித்தார். அவர் தங்கிய இடமான திருமலையில் வெங்கடாஜலபதி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்க விரும்புவோர் காலையில் குளித்துவிட்டு பெருமாள் படத்தின் முன்பு விளக்கை ஏற்றி ஒரு சொம்பில் தண்ணீரை எடுத்து அதனுடன் துளசி சேர்த்து சுவாமியை வணங்க வேண்டும். பின்பு அந்த நீரை சிறிது அருத வேண்டும். மதியம் எளிமையான உணவை உட்கொள்ள வேண்டும். மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமியை வணங்கிவிட்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். கடைசி சனி என்று சர்க்கரை பொங்கல் அல்லது புளியோதரை செய்து தானம் செய்யலாம். இக்காலத்தில் நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், வெங்கடேச சுப்ரபாதம் ஆகியவற்றை படிக்க வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், திருமண தடை, கிரக தோஷம் நீங்கும், சனி தோஷ பாதிப்பு குறையும். ஓம் நமோ நாராயணாய நமஹ என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.